வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோமா. விபத்தில் சிக்கினாரா காஜல் அகர்வால், பதறிய ரசிகர்கள். நடிகை கொடுத்த விளக்கம் இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன் முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி சினிமாவில் டாப் நடிகைகளில் ஒருவராக இருப்பவங்க தான் நடிகை காஜல் அகர்வால். இவங்க சாலை விபத்தில் படுகாயம் அடைந்ததாக, சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்து விட்டதாக பரவியிருக்கிறாங்க. இந்த அடிப்படை ஆதாரமற்ற வதந்திகளுக்கும் அவரை முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறாங்க. வதந்திக்கு முற்றுப்புள்ளி இது குறித்து நடிகை காஜல் அகர்வால் தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி மூலமாக நேரடியாக வதந்திகளுக்கு பதில் எழுதியிருக்கிறாங்க. அதுதான் நலமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதாக இருக்கிறேன். எனக்கு விபத்து ஏற்பட்டதாக நான் உயிருடன் இல்லை என்றும் குறித்து நடிகை காஜல் அகர்வால் தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி மூலம் நேரடியாக வதந்திகளுக்கு பதிலளித்திருக்கிறாங்க. அதில் நலமாக பாதுகாப்பாக இருக்கிறதாகவும் எனக்கு விபத்து ஏற்பட்டதாகவும் நான் உயிருடன் இல்லை என்றும் சில ஆதாரமற்ற செய்திகளை நான் கண்டேன். இது முற்றிலும் உண்மை கிடையாது. கடவுள் அருளால் நான் நலமாக பாதுகாப்பாக மிகவும் சிறப்பாக இருக்கிறேன். உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். இணையதளத்தில் பரவும் இது போன்ற தவறான செய்திகள் யாருமே நம்பவோ அல்லது பரப்பவோ வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நேர்மறை மற்றும் உண்மை மீது நம் கவனத்தை செலுத்துவோம் என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க. காஜல் அகர்வாலின் இந்த விளக்கம் அவரது ரசிகர்களை நிம்மதி அடைய செய்திருக்கிறது. 2004ஆம் ஆண்டு ஹிந்தி திரைப்படம் மூலம் கதாநாயகனாக அறிமுகமான நடிகை தான் காஜல் அகர்வால். அதைத் தொடர்ந்து தமிழில் பலனி என்கிற படத்தில் நடித்தாங்க. விஜயுடன் துப்பாக்கி, ஜில்லா, அஜித்துடன் விவேகம், சூர்யாவுடன் மாற்றான், கார்த்திகுடன் நான் மகாநல என அடுத்தடுத்து முன்னணி நடிகர்களுடன் ஜோடி போட்டி நடித்தாங்க. தமிழில் மட்டுமல்லாமல் தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் என அனைத்து மொழிகள் திரைப்படத்தில் நடித்தாங்க. தொழிலதிபர் கௌதம் கிச்சுவை திருமணம் செய்து கொண்டு அவங்களுக்கு 2022ஆம் ஆண்டு மகன் நீல் பிறந்தாங்க. திருமணத்துக்கு பிறகு தொடர்ந்து நடித்து வரும் காஜல் அகர்வால் கடைசியாக கடந்த மாதம் வெளியான கண்ணப்பா என்கிற புராண திரைப்படத்தில் பார்வதி தேவி கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. இதில் அக்ஷய்குமார் சிவன் கதாபாத்திரத்தில் விஷ்ணு மஞ்சு கண்ணப்பா நடித்திருந்தாங்க. இந்த படத்தில் காஜலின் நடிப்பு கதைக்கு ஆழத்தையும் அழகையும் சேர்த்தது. அவங்க நடித்தது திறமையானது என்பதை மீண்டும் ஒரு முறை இந்த படத்தில் நிரூபித்திருந்தாங்க. இந்த நிலையில் இவங்களுக்கு விபத்து ஏற்பட்டது. இவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இறந்து போயிட்டதாக நிறைய வதந்திகள் சோசியல் மீடியாவில் வந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டாங்களாம். அதனால அதற்கு உடனடியாக தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியின் மூலம் அதற்கு பதிலடி கொடுத்துருக்குறாங்க. நான் நலமுடன் இருக்கிறேன், நான் ஆரோக்கியத்துடன் இருக்கேன், குடும்பமாக இருக்கிறேன், தயவு செய்து இந்த மாதிரி வதந்திகளை பரப்பாதீங்கன்னு அவங்க அதற்கு பதிலடி கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.